அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து விடயங்களுக்குமான விடை அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றது. ஒரு மனிதன் எச்சு துப்புதல் தொடக்கம் அரசாட்சி வரைக்காக அவன் எவ்வாறு அதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் 3 விடயத்தை பற்றி கூறினார்கள். அந்த 3 விடயத்தை ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது அவன் அனைத்து வகையான நோய்களை விட்டும் அவன் என்ன செய்கின்றான், பாதுகாப்பு தேடிக்கொள்கின்றான். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 5680வது ஹதீஸாக வருகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நோய் நிவாரணம் உண்டு என்று கூறினார்கள். ஒன்று தேன் அருந்துவதாகும், இரண்டாவது இரத்தம் வெளியேற்றுவதாகும், அதாவது ஹிஜாமா செய்வதாகும், மூன்றாவது உடலில் கீறுவது, தீயால் சூட்டிக்கொள்வது ஆகியவை, அதாவது ஹிஜாமா முறையின் மூலமாக நெருப்பில் அதனை பயன்படுத்தி அங்கிருந்து இரத்தத்தை வெளியேற்றுகின்ற முறையாகும். ஆகவே இந்த 3ஆகும். தீயால் சுட்டுக்கொள்வது வேண்டாம் என என் சமுதாயத்தினருக்கு நான் தடை விதிக்கின்றேன் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் தேனும் இரத்தம் வெளியேற்றுவதிலும் நிவாரணம் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.